வணக்கம். புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். கர்ப்பிணிகளுக்கு ரூபாய் 25,000 வழங்கப்படும். மருத்துவ காப்பீடு ரூபாய் 25 லட்சம் என்று தவேகா சார்பாக விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் வாக்குறுதிகள் அளித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை போலவே ரூபாய் 8,000 கூப்பன், இல்லத்தரசி கூப்பன் பேசப்படும் அப்படின்னு அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். இந்த 8,000 கூப்பன் கொடுப்பதற்கு பதிலாக டைரெக்டாக 8,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுடலாம், அல்லது ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கூப்பன் கொடுக்கலாம், அல்லது எந்த கடையிலையுமே இந்த கூப்பனை மாற்றிக்கலாம். அந்த கடைக்காரங்க சம்மந்தப்பட்ட இடத்துல போய் பணமாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வரலாம். அப்படி இருந்தால் ஓகே. இவங்க சொல்கிற கடையில் தான் அந்த கூப்பனை மாற்றுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா 2,000 ரூபா இருக்கும் ஒரு மிக்சி. பட் அதுக்கு ஒரிஜினல் விலை என்ன போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க அதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். கூப்பன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் திடீரென்று அறிவித்துள்ளார். இந்தியை திணிக்கவில்லை என்று கூறிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். ஸோ இந்த லாங்குவேஜ் பாலிட்டியை வச்சு கிட்டத்தட்ட பல வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன். ஸோ இந்தியை நம்ம ஒரு பாடமாக வைக்காமல் ஜஸ்ட் ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் மாதிரி வச்சுட்டு போயிடலாம். அதுக்கு எக்ஸாம் கிடையாது, எதுவும் கிடையாது. பேச பேச மக்களுக்கு ஈஸியாகவே பேச வந்துடும். ஹிந்தி மட்டும் இல்லை, ஒரு 5-6 லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அரசு பள்ளிகளில் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பீரியட், ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் பெங்காலி, ஸ்போக்கன் மராத்தி, ஸ்போக்கன் மலையாளம், ஸ்போக்கன் கன்னடம், ஸ்போக்கன் தெலுங்கு அப்படின்னு ஒரு சில என்னென்ன லாங்குவேஜ் தேவைப்படுதோ அதை ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம் கிடையாது, நோட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா பேசிட்டு இருக்கிறதுல பேசவே அவங்களுக்கு எல்லாமே பேச தெரிஞ்சால் போதும், பிழைச்சிக்கலாம் வெளியூரில். பாடமாக கொண்டு வரதை தவிர இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். பட் தமிழ்நாட்டில் நல்லா ரிச்சு ஆட்கள் மட்டும்தான் ஹிந்தி படிக்க முடியுது. இது இப்போதைக்கு இருக்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.